இன்னைக்கு 5 விஷயம், நேராக விஷயத்துக்கு வரேன். ஒன்று, 5-6 மாநில முதல்வர்கள் ஒரே கூரைக்குள்ள உட்கார்ந்து பேசின அந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு, நம்ம முதல்வர் என்ன பேசினார்னு உள்ளபடியே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரெண்டாவது, நேற்று சொன்ன அந்த கடல் தாண்டி சோகத்தில் மனசை கணக்க வைக்கிற இன்னொரு தகவலும் வந்திருக்கு, அதை பற்றி பேசுவோம். 3, ஒரு அரசு அலுவலர் போட்ட ஒரு உத்தரவு ஒரே நாளில் வாபஸ், என்ன அது, ஏன் அப்படின்றத நேர்மையாக பேசி ஆகணும் இந்த விஷயத்தில். 4, நேற்று சொன்ன அந்த மெகா சோதனை விவகாரத்தில் அதிகாரப்பூர்வ புது விவரம் வந்திருக்கு உறவுகளே. எண்ணிக்கையே மாறிடுச்சுங்க. நான் நேற்று சொன்ன அந்த விவகாரத்தில், அந்த அதிகாரப்பூர்வ விவகாரத்தில் எண்ணிக்கையே மாறிடுச்சு. அது என்ன நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். 5வது, மருத்துவத்துறையில் படிக்க ஆசைப்படுறவங்களுக்கு இன்னைக்கே தொடங்குற ஒரு புதிய வாய்ப்பு. 5ம் இன்னைக்கு இங்கேயே ஃபுல்லாக பாருங்கள் உறவுகளே. நேற்று ஒரு நாள் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் இந்த ஒரே வீடியோவில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் உறவுகளே. முழுசாக பாருங்கள். நாள் முழுக்க வேறு எங்கேயும் தெரிய வேண்டியதே இல்லைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலையில் இந்த ஷோ தவறாமல் உங்களை வந்து சேரும். கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஷோவோட கண்டென்ட் குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் இந்த தகவல்களை இப்போ தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரியே இதை இன்னும் பல உறவுகளை போய் சேரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதுக்கு உங்கள் உதவி எனக்கு நிச்சயமாக தேவை. அது என்னால் மட்டும் முடியாது. உங்கள் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஸோ இந்த 3ம் தான் அதை சாத்தியமாக்கும். அப்போ தான் நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இந்த டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. நேரடியாக செய்திக்குள்ளே போவோம். முதலாவதாக, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தண்ணி விஷயத்தில், எல்லை விஷயத்தில் அடிக்கடி தகராறு பண்ணிக்கிட்டா ஊர் பெரியவங்க எல்லாரையும் ஒரு பந்தி கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க இல்லையா. அப்படி ஒரு மீட்டிங்காக தான் நேற்று கோவளத்தில் நடந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். நேற்று நான் சொன்னேன் இல்லையா, அந்த மீட்டிங் விவரமாக சொல்கிறேன்னு, அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் 31வது தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு நடந்துச்சு. நம்ம முதல்வர் விஜய் இந்த குழுவோட துணைத் தலைவராக இருந்தார். அவர் தான் வரவேற்புரையும் ஆற்றினார். கேரள முதல்வர் சதீஷன், கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு எல்லாருமே பங்கேற்றாங்க. இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மாநாட்டில் பங்கேற்கல. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தான் வந்திருந்தார். ஏன் புறக்கணிப்புன்னு அதிகாரப்பூர்வ காரணம் வெளியே வரல, வந்தால் நான் நிச்சயமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு விஷயமும் நடந்ததுங்க. முதல்வராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு அமித்ஷாவை நேரில் சந்திக்கிறது இதுதான் முதல் முறை. ஸோ மாநாட்டுக்கு முந்தின நாளே வந்து பார்த்தீங்கன்னா மாலையில் சென்னையில் 2 பேர் ஒன்றா சந்திச்சாங்க. ஸோ அமித்ஷா வந்து தமிழ்லேயே வந்து எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. சரி, உள்ளே என்ன பேசினார் முதல்வர் விஜய் வந்து 2 பெரிய விஷயம் எடுத்து வச்சார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்துக்கு ஏற்படுற பாதிப்புகளை விரிவாக பேசினார். காவேரி விஷயத்தில் நீதிமன்ற தீர்ப்புகள் மதிக்கப்படணுங்கிறதையும் வலியுறுத்தினார். அதோட தென் மாநிலங்களில் எல்லாம் இணைஞ்சு போதைப் பொருள் கடத்தலை தடுக்கணுங்கிற கூட்டு நடவடிக்கை யோசனையும் அவருடைய மேஜைக்கு வந்தது. இப்போ ஒரு சுவாரஸ்யமான, கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்நாடகா முதல்வர் சிவகுமார் பொது மேடையிலேயே மேகதாது தமிழ்நாட்டுக்கும் முக்கியம், ஒரு துளி தண்ணி கூட கர்நாடகா விவசாயிக்கு பயன்படாதுன்னு பேசினாருங்க. கேட்கும் போது இனிப்பாக தான் இருக்குல்ல, காதுக்கு போய் தித்திப்பாக தான் இருக்கும். ஆனால் இது அணை கட்ட அனுமதி கேட்கிற தரப்போட வாதம்ங்கிறத மறந்துடக்கூடாது. தமிழக அரசோட நிலைப்பாடு மேகதாதுக்கு எதிர்ப்பு தான், அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா. அதிகாரப்பூர்வமாக மாநாட்டு முடிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் தரப்பில் சொன்னது இது. தொகுதி மறுவரையறையில் தமிழக நிலைப்பாடு மாறலை. நாடாளுமன்றத்தில் 543, தமிழகத்துக்கு 39ங்கிற எண்ணிக்கை அப்படியே ஃப்ரீஸ் ஆகணுங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டாண்ட். அதே மாதிரி முல்லை பெரியார், காவிரி 2மே உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற விவகாரம் இல்லையா. மாநாட்டு அஜெண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா விவாதிக்கப்படலை. ஏன்னா அது வந்து கோர்ட்டில் இருக்குது. கர்நாடகா முதல்வருடன் தனி சந்திப்பும் நடக்கலை. ஓகேங்களா. தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுகிட்ட வச்ச கோரிக்கை மின் டிரான்ஸ்மிஷன் திறனை அதிகரிக்கணும் அப்படின்றது தான். மொத்தத்தில் ஒரே கூரைக்கு கீழே தான் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நல்ல ஆரம்பம் இது. ஆனால் தண்ணி பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்னும் நீதிமன்றத்திலையும் பேச்சுவார்த்தையிலும் தான் இருக்குது. உங்ககிட்ட ஒரு கேள்வி உறவுகளே, இப்படி மாநில முதல்வர்கள் அடிக்கடி ஒன்றா உட்காந்து பேசுகிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமான கேள்வியை முன் வச்சுருக்கேன். ஓகேங்களா. அடுத்ததாக நான் சொன்ன அந்த மனசை கணக்க வைக்கிற இன்னொரு செய்தி வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா. நேற்று நான் சொன்ன அந்த சவுதி கடல் பகுதியில் ஈரான் கடற்கொள்ளையர் தாக்குதலில் மயிலாடுதுறை மீனவர் மாவீரன் உயிரிழந்தது. 3 பேர் காயத்தோட சிகிச்சையில் இருந்தது. அதில் இன்னொரு துயரம், கீழே மூவர் கரையை சேர்ந்த சங்கர்
சவுதி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துட்டாருங்க. ஸோ இப்போ இந்த சம்பவத்தில் ஒரு உயிர் கிடையாது, 2 உயிர். இப்போ அந்த 2 குடும்பங்களோட ஒரே கோரிக்கை, மாவீரன் சங்கர் 2 பேரோட உடல்களையும் சீக்கிரமாக சொந்த ஊருக்கு கொண்டு வரணும். ஸோ மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்களும் இதே குரல் தான் கொடுக்குறாங்க. எதிர்க்கட்சி தரப்புலையும் இந்த கோரிக்கை மத்திய அரசு நோக்கி வலுவாக வச்சுருக்காங்க. ஸோ வெளிநாட்டு விவகாரம் அப்படின்றனால மத்திய அரசோட ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்காது. உடல்கள் எப்போ ஊர் திரும்பும், காயத்தோடு இருக்கிற பால்ராஜ் மணிகண்டன் நிலைமை என்ன, குடும்பங்களுக்கு என்ன உதவி, இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் வர வரைக்கும் இந்த விஷயத்துக்கு நான் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அடுத்த செக்மெண்ட் முதல்வர் இன்று. முதல்வர் தரப்பில் நேற்று வந்த மற்ற அப்டேட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, மாநாடு பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, இது தனி விஷயம். ஸோ அதை நம்ம பேசிட்டோம். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனோட 255வது நினைவு தினத்தை முன்னிட்டு முதல்வர் விஜய் அதிகாரப்பூர்வ சமூக வலைத்தளத்தில் பதிவு அஞ்சலி வந்து செலுத்தியிருக்காருங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில் அமைச்சர்கள் பங்கேற்ற நேரடி நினைவு நிகழ்வும் நடந்துச்சுங்க. ஸோ நம்ம மண்ணோட சுதந்திர வரலாற்றில் இப்படி பேசப்படாத பெயர்கள் நிறைய இருக்குது. உங்கள் ஊரில் அப்படி ஒரு வீரர் பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உறவுகளே, நானும் தெரிஞ்சுப்பேன். அடுத்ததாக தாவேகா அரசின் நகர்வுகள். அரசு தரப்பில் நேற்று வந்த இன்னொரு நகர்வு, 3384 கோடி ஒதுக்கீடு. அதாவது சாலைகள், நீர்வழிகள், நிலத்தடி நீர் மேம்பாடு, இந்த 3க்கும் சேர்த்து 3384 கோடி ஒதுக்கீடு நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் வந்து அறிவிச்சிருக்காருங்க. ஸோ மழைக்காலம் வர நேரத்தில் நீர்வழி பராமரிப்பு, நிலத்தடி நீர்மட்ட உயர்வு ரெண்டுமே வந்து நேரடியாக நம்ம ஊர்களை வந்து தொடர விஷயங்கள், புரியுதுங்களா? ஸோ இந்த பணங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி செலவாகுதுன்னு விவரம் வர வர நான் இங்கே சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்கள் ஏரியாவில் நீர்வழி தூர்வாரம் நடக்குதா, கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள், நம்ம அதை இங்கே சொல்லலாம். அடுத்ததாக முக்கியமான செக்மெண்ட் எதிரொலி. இப்போது மற்ற கட்சி மேடைகள் பக்கம் ஒரு பார்வை இருக்குது. அது நேர்மையாக நம்ம ஒரு விஷயம் சொல்லிடலாம். நேற்று எதிர்த்தரப்பில் பல பேச்சுகள், பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. நெல் கொள்முதல் பற்றி, மருத்துவமனை பணி பற்றின்னு. ஆனால் அதில் எதுவுமே இன்னும் நம்ம வெரிஃபை கட்டத்தை வந்து தாண்டி வரலைங்க. ஸோ உறுதியாகாத பேச்சை உங்ககிட்ட கொண்டு வர்றது இந்த மேடையில் நம்மளுக்கு பழக்கமே கிடையாது. எல்லாம் வெரிஃபைட் டேட்டா, ப்ராப்பரான கவர்மெண்ட் டேட்டா மட்டும் தான் பேசியிருக்கோம். அதாவது உறுதியான தகவல் கிடையாது. அந்த விஷயங்கள்லாம் பற்றி ஒரு தகவல் வந்ததுன்னா நான் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் சொல்கிறேன். அடுத்து தப்புனா தப்பு. இப்போது நம்ம நேர்மை மூளை இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, என்னன்னு சொல்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து ஒரு சுற்றறிக்கை போயிருக்குங்க. ஒரு அரசியல் கட்சியோட உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் பெயர், முகவரி விவரங்களை வருவாய் அதிகாரிகள் மூலமாக சேகரிக்கணுங்கிற ஒரு உத்தரவு அது. அதாவது இதுக்கு பெரும் எதிர்ப்பு எழுந்துச்சு. அந்த கட்சியினர் போராட்டத்துக்கே தயாரான நிலையில் சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டுருச்சுங்க. இந்த 2 விஷயம் தெளிவாக சொல்லணும். ஒன்று, ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறதுக்காக யாரோட விவரத்தையும் அரசு இயந்திரம் லிஸ்ட்டு போடுறது தப்புனா தப்பு. ஸோ எந்த ஆட்சி நடந்தாலும் இதே தான் சொல்லுவோம், சரிங்களா? ஸோ 2, எதிர்ப்பு வந்ததும் அதை திரும்ப பெற்றது சரியான நடவடிக்கை. ஆனால் ஒரு கேள்வி மிச்சம் இருக்குது. இந்த உத்தரவு எந்த அடிப்படையில், யாரோட அறிவுறுத்தலில் போனதுன்றதை விளக்கம் வரணும். அது வர வரைக்கும் இதை நம்ம கேட்டே தான் இருப்போம். ஸோ நிர்வாகம் கண்காணிக்க வேண்டியது சட்டம் ஒழுங்கை, அரசியல் கருத்தை இல்லை. அடுத்ததாக நம்மளுடைய தொடர்கதை, நம்ம ஃபாலோ போர்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு செல்ஃப் கரெக்ஷன், அதோட நான் ஆரம்பிச்சிடுறேன். அதுதான் இந்த மேரியோட நேர்மையான விஷயம். இந்த டிவிஏசி மெகா சோதனை புது அதிகாரப்பூர்வ விவரம் வந்திருக்கு. நேற்று மின்வாரிய கொள்முதல் முறைகேடு வழக்கில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைன்னு நான் சொன்னேன் இல்லையா? அன்னைக்கு கிடைச்ச தகவல் படி அது சரிதான். ஆனால் இப்போது அதிகாரப்பூர்வ விவரம் வந்திருக்குங்க. சோதனை நடந்தது மொத்தம் 60 இடங்கள்லையா. ஸோ அதோட இந்த வழக்கோட முழு படமும் இப்போது தெளிவாக தெரியுதுங்க. இந்த டான்ஜெட் கோ TNPDCL-க்கு 2,07,495 கிலோமீட்டர் அலுமினிய கடத்தி கொள்முதலில் முறைகேடு நடத்தியிருக்காங்கிறது தான் தகவல். ஸோ மின்சாரத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு CTR நிர்மல்குமார் அவர்கள் ஜூன் மாதமே வெளியிட்ட வெள்ள அறிக்கையில் 1028 கோடி மதிப்பில் ஃப்ளாக் பண்ணப்பட்ட விவகாரம் இது, சரிங்களா? ஸோ ஜூன் 30 அன்னைக்கே வழக்கு பதிவாகி இப்போது அலுவலர்கள், தனியார் நிறுவனங்கள், ஒப்பந்தக்காரர்கள்னு 60 இடங்களில் சோதனைங்க. ஸோ குற்றச்சாட்டில் ஒரு டெக்னிக்கல் விஷயம் கவனிக்கத்தக்கது. டெண்டரில் வேறு நிறுவனங்கள் ஒரே மாதிரி விலை போட்டது. ஸோ சரிங்களா, சில பிட்கள்லாம் ஒரே கம்ப்யூட்டர் ஐபியிலேருந்து அப்லோட் ஆனதுன்னு சொல்லப்படுது, சரிங்களா? ஸோ இந்த ஷெல் நிறுவனங்கள் பற்றின குற்றச்சாட்டும் இருக்குது. வழக்கு விசாரணையில் இருக்குது. யார் குற்றவாளி நீதிமன்றம் தான் சொல்லணும். நம்ம இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி அப்டேட் தான் நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, மற்ற ஓப்பனான அந்த கதைகள் ஒரு வரியில் ஷார்ட்டாக சொல்கிறேன். கர்நாடகா சுட்டுக்கொலை வழக்கில் இன்றைக்கி புது அப்டேட் இல்லை, விசாரணையை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு CBI விசாரணை தொடருது.
கரூர் வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணை அக்டோபர் 7. ராமேஸ்வரம் 9 மீனவர்கள் இலங்கை விடுவிப்பு இன்னும் இல்லைங்க, கேட்டுட்டே இருக்கோம். 21 எம்எல்ஏ வழக்கில் ராஜினாமா எம்எல்ஏக்கள் தொடர்பான தனி வழக்கு செப்டம்பர் 1 விசாரணை. தமிழ்தாய் வாழ்த்து வழக்கு தீர்ப்பு ரிசர்வ்ல இருக்கு, வந்ததும் சொல்றேன். மேகமலை விவசாயிகள், கோவை அமுதன் வழக்கு, திருவொற்றியூர் வழக்கு, டாஸ்மார்க் விசாரணைகள், அதிமுக உள்கட்சி விவகாரம், பரந்தூர் ஏகனாபுரம், 2021 வெள்ள அறிக்கை, 151 மருத்துவ இடங்கள், நீட் விவாதம், பொள்ளாச்சி பள்ளி குடிநீர் விவகாரம், கல்லூரி சுற்றறிக்கை விவகாரம், இது எல்லாத்துலேயும் இன்னைக்கு புது அப்டேட் இல்லை வந்தால் தான் சொல்ல முடியும். சரியா? ஸோ வந்து உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி மயிலாடுதுறை மீனவர் விவகாரம் இன்னைக்கு முக்கிய செய்தியில் விரிவாக சொல்லிட்டேன். அது நான் போர்ட்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன் மேலே. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து மக்கள் கோரிக்கை, மக்களுக்கான தகவல்கள். நம்ம கோரிக்கை போர்டில் இன்றைக்கி நிலவரம் சொல்கிறேன். நேர்மையாக சொல்லணும்னா இன்றைக்கி இந்த போர்டில் இருக்கிற கோரிக்கைகளுக்கு புது தீர்வு அறிவிப்பு எதுவுமே வரலைங்க. ஆனால் ஒன்று கூட நம்ம மறக்காமல் ஒவ்வொன்றா சொல்கிறேன். எண்ணூர் ஆற்றுல அந்த மீன் சாவாச்சு இல்லையா? ஸோ அந்த விஷயம், மீனவர் இழப்பீட்டுக்கு அரசு பதில் பெண்டிங்கில் இருக்குது. ஊட்டி மினி பஸ் விவகாரம், மாவட்ட நிர்வாகி பதில் கிடையாதுங்க இன்னும். கம்பம் ரேஷன் கடை எம்எல்ஏ ஆய்வுக்கு அப்புறம் மானிட்டரிங்கில் இருக்குது. விவசாய இலவசம் மின் இணைப்பு தாமதம், காசிமேடு 7 படகுகள் விடுவிப்பு, டாஸ்மார்க் கியூஆர் பேமெண்ட் புகார், விழுப்புரம் கல்லூரி விடுதி மின்சாரம், முத்துப்பேட்டை குடிநீர், சத்தியமங்கலம் வடிகால், வாலஜாபாத் மின்கம்பி உயிரிழப்போடைய அக்கௌண்டபிலிட்டி, சென்னை புறநகர் ரயில் பருவ சீட் அபராதம், விருதுநகர் தீண்டாமை சுவர் விவகாரம் எல்லாம் இன்னும் பெண்டிங். ஸோ பதில் வந்தால் உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் வச்சுருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கான தகவல் 2 கொண்டு வந்திருக்கேன். ஒன்று, இந்த எம்டி யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான ஆன்லைன் விண்ணப்பம் இன்றைக்கி ஆகஸ்ட் 21 தொடங்குதுங்க. ஸோ கடைசி தேதி செப்டம்பர் 3 மாலை 5 மணி வரை. ஸோ 3 வருஷ படிப்பு 2026-27 கல்வியாண்டுக்கானது இது. ஸோ விண்ணப்பிக்க www.tnayushselection.org. இயற்கை மருத்துவத்தில் ஆர்வம் இருக்கா உறவுகளே? இருந்தால் உடனே இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனா இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது, நேற்று தொடங்கின டிஎன்பிசி குரூப் 2A இலவச ஆன்லைன் கோச்சிங் பதிவு தொடர்பான அதிகாரப்பூர்வ முழு விவரம் இன்னும் வரல. ஸோ கிடைச்சதும் இங்கேயே நான் சொல்கிறேன். அடுத்ததாக எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். சென்னை போலீஸ் வெளியிட்ட தகவல்கள் சுருக்கமாக. பெரிய வழக்கு 1, அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 26.5 லட்சம் மோசடி பண்ணவர் புதுவண்ணாரப்பேட்டில் கைது. யோசிச்சு பாருங்க, 26.5 லட்சம். அரசு வேலைனா விண்ணப்பம், தேர்வு, மெரிட் லிஸ்ட்டு, அந்த வழியாக தான் அது ஒர்க் அவுட் ஆகும். பணம் கேட்டு வேலை தரேன்னு யாரும் சொன்னாலும் அது மோசடி தான். அதுவும் இந்த ஆட்சியில் வேலைக்காகாது. போன ஆட்சியாவது ஓகே ரைட்டு, சரிங்களா? அதுவும் ஜெயிலில் மாட்டி உட்காந்து இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட சாக்கிறதையாக இருங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து, போலீஸ் அதிகாரி மாதிரி நடித்து இருசக்கர வாகனங்களை திருடிட்டு இருந்தவர் சிஎம்பிடி பகுதியில் கைதுங்க. ஸோ வாகனம் மீட்பு. திருவொற்றியூரில் 1.2 லட்சம் மதிப்பில் பணம் நகை திருடின வழக்கில் தாய்மகள் 2 கைது. 42,500 மதிப்பு பொருட்கள் மீட்புங்க. 2011 வருஷத்தில் கொள்ளை வழக்கில் NBW பிறப்பிக்கப்பட்ட தலைமறைவாக இருந்தவர் மாதாவரத்தில் கைது. இதோட பெண் தொல்லை வழக்கு 1 கைது. சிறு வழக்குகள் தொகுப்பா காயம் வழக்கு 3, திருட்டு கொள்ளை வழக்கு 3. ஸோ வழக்கமான நினைவூட்டல், மகளிர் உதவி 181, 181, சைபர் மோசடி 1930, அவசரம் 112. இந்த வழக்குகளில் குற்றம் நிரூபணம் ஆகணும்னா அது நீதிமன்றத்தோட வேலை. நம்ம போலீஸ் வேண்ட தகவலை இங்கே நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக நாளைய என்ன செக்மெண்ட், முன்னாடி இருக்கிற முக்கியமான தேதிகள் சுருக்கமாக உங்களுக்காக. இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் வேலு தொடர்பான நெடுஞ்சாலை வழக்கில் உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவோட காலம் முடியுது. அடுத்த நகர்வு என்னன்னு நம்ம பார்ப்போம். கவனிச்சுட்டு இருக்கோம், விடமாட்டோம். ஆகஸ்ட் 24 காவேரி நீர் விடுவிப்பு மனுல உச்சநீதிமன்றம் அடுத்த விசாரணை. ஆகஸ்ட் 31 வரை பொறியியல் துணை கலந்தாய்வு விண்ணப்பம். கலந்தாய்வு செப்டம்பர் 3 7 வரைங்க. ஸோ வீட்டில் படிக்கிற பசங்க தான் நினைவுபடுத்துங்க. செப்டம்பர் 1 அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற விசாரணை. அதே தேதியில் கோயில்களில் மொபைல் கவுண்டர் அமைக்க அரசு வச்சிருக்கிற இலக்கு தேதியும் வருது. செப்டம்பர் 3 எம்டி யோகா படிப்பு விண்ணப்ப கடைசி தேதி. முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேட்டர். அக்டோபர் 7 கரூர் வழக்கில் உச்சநீதிமன்றம் அடுத்த விசாரணை. வேற என்னங்க நம்மளுடைய குடும்ப பேச்சு. உறவுகளே, ஒரு சின்ன விஷயம், இந்த ஷோவில் ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வெறும் வார்த்தைகள் இல்லை. நேற்று மாநாடு பற்றி விவரமாக சொல்கிறேன்னு சொன்னேன், இன்றைக்கி சொன்னேன். அதுதான் இந்த மேடைக்கு உங்களுக்கும் இருக்கிற ஒரு ஒப்பந்தம். அதை தொடர்ந்து நம்ம காப்பாற்றுவோம். உங்கள் பகுதியில் நடக்கிற பிரச்சனை தகவல் எதுவாக இருந்தாலும் உறவுகளின் குரல் மூலமாக வாய்ஸ் நோட் அனுப்புங்க. முக்கியமான தகவல்களை உடனே செய்தி அட்டையாக எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம போடுவோம். உறவுகளே, அதே மாதிரி நேற்று 6 மணிக்கு நான் சொல்லியிருக்கேன், அரசியல் மேடையில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டாபிக் வந்தால் நம்ம தான் ஃபஸ்ட்டு போடுவோம். போட்டால் நறுக்குன்னு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் நேற்று 6 மணிக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் தம்ப்நெயில்ல இப்போ காமிச்சிருப்பாங்க நம்ம எடிட்டரு. இந்த வீடியோ தான் மறக்காமல் நான் ஃபஸ்ட் கமெண்டில் நான் போட்டிருக்கேன். முக்கியமான விஷயம், போய் பாருங்கள். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரை நான் லான்ச் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அது நம்மளுடைய தோஸ்த், அவர் நம்முடைய மினி உறவு, ஓகேவா? அவர் நம்மளோட உறவு தான்.
ஓகேவா? செம்மையான மேட்டர்லாம் கொண்டு வந்து கொடுப்பாப்புல. அவர் யார், அவர் பேர் என்ன அப்படிலாம் சொல்லியிருக்கேன். சூப்பர் மேட்ருங்க. போய் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. நான் காலை குரலை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டேண்ணா ஓகேண்ணா அப்படின்னு போடுறீங்க கமெண்ட்டில். நான் பார்ப்பேன். ஓகேவா? சரி, ஓகே. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறது முக்கியம் இல்லை, ரொம்ப முக்கியமாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோ. ஓகேவா? உறவுகளே, மீண்டும் உங்களை நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதே மாதிரி நாளைக்கு திரும்பியும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டாபிக் இருக்குது. ஓகேவா? அதனால் 6 மணிக்கு வீடியோ வரும், பாருங்கள். அப்போது இந்த மாதிரி முக்கியமான விஷயம் வரும்போது நம்ம அரசியல் மேடை டானு வந்து நிற்கும். சரிங்களா? ரைட். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய உறவுகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களை இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு அரசியல் மேலே, அதுக்கப்புறம் எப்பவும் போல் காலை குரல் நிகழ்ச்சி சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், நன்றி, வணக்கம்.